ஓமா செல்வி அக்காவுக்கு மிக்க நன்றியை கூறியபடி இதோ வருகின்றது வருவார். சன்ரைஸின் செய்திகள். வருகின்றார் யார் அவர்? செல்வி நிதி ஆனந்தன் அவர்கள். மற்றவர் இருக்கா இல்லை தானே? இருக்குதா? அவருடைய மனுப்பின் நன்றா தெரியும். அவரையும் இருக்கா? ஓகே, அப்போ அடுத்தவர். ம். ஓகே, வணக்கம் வாங்க. வணக்கம். செய்திகளுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாரை வீதியை புனரமைக்க கோரி வல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மொரட்டுவை இந்திபெத்த பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மனைவியை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்திய கணவன் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக நகர் காவலர் தெரிவித்தார். அனுராதபுரம் பொது விளையாட்டரங்கில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க வந்த மகளும் தாயும் செல்வி எடுக்க சென்றபோது புகையிரதத்தில் மோதி உயிரிழந்ததாக அனுராதபுரம் நகர காவலர் தெரிவிக்கின்றனர். இணையவழி குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை மொபைல் போன் வாயிலாக மத்திய உள்துறை அமைச்சகம் துவங்கியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கைவிட வேண்டும், புயல் நிவாரணத்துக்கு போதிய நிதி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் திமுக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த இந்நிலையில் மீண்டும் தமிழகம் நோக்கி திரும்ப வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் 2025 ஆண்டில் கொண்டுவர இருக்கும் புதிய கட்டுப்பாடு ஒன்றின்படி வாகன விதியொன்றை மீறும் சாரதிகளுக்கு 10,000 சுவிஸ் பிராங்குகள் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக பெடரல் கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஹமாஸுடனான இஸ்ரேல் போரானது தீவிரமடைந்து காணப்படுகின்றது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் காசா போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தை சுமார் 90% நிறைவடைந்துள்ளது. நைஜீரியாவில் 3 தனித்தனி கூட்ட நெரிசலில் 67 பேர் பலியாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. நைஜீரியாவில் சில நாட்களுக்குள் நிகழ்ந்த தொடர்ச்சியான பயங்கரமான கூட்ட நெரிசல்களில் உயிரிழந்து இருப்பது மிக பெரிய துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. சமீபத்திய சம்பவம் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இலவச உணவு வழங்கல் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏற்பட்டிருக்கின்றது. 4 குழந்தைகள் உட்பட 32 பேரும் உயிரிழந்திருக்கின்றனர். அமெரிக்க விமான நிலையம் அருகே ட்ரோன்கள் பறக்க தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் ஒகியோ மாகாணத்தில் விமானப்படைத்தளம் இருக்கின்றது. அம்மாகாணத்தில் டேடன் நகரில் அமைந்துள்ள விமானப்படைத்தளம் உலகின் மிகப்பெரிய விமானப்படைத்தளங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. சனிக்கிழமை முதல் விமானப்படைத்தளத்தின் அருகே மர்ம ட்ரோன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. நியூயார்க், நியூ ஜெர்சி, யுடா உள்ளிட்ட பல்வேறு மாகாணங்களில் விமான நிலையங்கள், விமான படைத்தளங்கள் அருகே மர்ம ட்ரோன்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. இந்த ட்ரோன் நிகழ்வில் வெளிநாட்டு நபர்களின் சதி இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 5 ஆண்டுகளின் பின்னர் பிரான்சில் திறக்கப்பட்ட நோட்டர்டேம் தேவாலயத்தில் பார்வையாளர்கள் குவிந்து வருகின்றனர். முதல் ஒரு வாரத்தில் மட்டும் 2,60,000 பார்வையாளர்கள் வருகை தந்துள்ளனர். நாளொன்றுக்கு 30,000 தொடக்கம் 35,000 பேர் வரை வருகை தருவதாகவும் தேவாலயத்துக்கு வெளியே நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்து உள்ளே செல்வதாக தெரிவிக்கப்படும். டிஸ்ட்ரிபியூட்டர் த பில்டர்ஸ் எனப்படும் பண இயந்திரத்தை பிரான்சில் கொள்ளையர்கள் சிலர் வெடிகுண்டு வைத்து தகர்த்து கொள்ளையிட்டுள்ளனர். டிசம்பர் 23 திங்கட்கிழமை காலை இச்சம்பவம் துலுஸ் நகரில் இடம்பெற்றிருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். வருங்கால வைப்பு நிதி மோசடி குற்றச்சாட்டு காரணமாக கிரிக்கெட் வீரர் ராபின் உத்தப்பாவுக்கு பிடியாணை வழங்கப்பட்டுள்ளது. ஒருநாள் மற்றும் D20 போட்டிகளுக்காக இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள இங்கிலாந்து அணியின் வீரர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வீரர் கிளாசனுக்கு ICC நிர்வாகம் அபராதம் விதித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வீரர் கென்ஸ்ரி கிளாசன் சமீபத்தில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியின் போது மைதானத்தை சேதப்படுத்தியதற்காக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மூலம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 194 நகுலவதி தில்லை தேவன், லண்டன் செய்திகள். இங்கிலாந்தில் பல பகுதியில் பலத்த காற்று வீசுவதனால் பயண தடை ஏற்பட்டிருக்கிறது.
கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மில்லியன் கணக்கான மக்கள் பயணம் செய்து வருகிறார்கள். இது இந்த பலற்ற காற்று வீசுவதால் பயண தடை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது இந்த வானிலை காரணமாக சாலைகள் மூடப்படல், படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டு மற்றும் ரயில் தடங்களுக்கும் இது வழிவகுத்துள்ளது என்று பிபிசி நிறுவனர் தெரிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் விசா கட்டண உயர்வு, அதாவது குடும்பத்தார் அவர்கள் லண்டனுக்கு வரும் விசா கட்டணத்தை உள்துறை அமைச்சு உயர்த்த இருப்பதாக வெளியிட்டிருக்கிறது. அதாவது மனைவியோ கணவனோ நிரந்தர குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தபோது அவர்களுடைய கணவனையோ மனைவியோ பிரித்தானியாவுக்கு கூப்பிடும் செலவு விசா கட்டணம் 18,600 பவுண்ட்ஸ்களில் இருந்து 38,700 பவுண்ட்ஸ்களாக உயர்த்தமிட திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்போது 29,000 பவுண்ட்ஸ்களாக இருக்கிறது என்று பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் விமான கதவை திறந்த போது விமான ஊழியர் ஒருவர் வெளியிலே விழுந்து விட்டார். TOI என்ற விமான ஊழியர் கதவை திறந்த போது விமானத்துக்கு முன்னாக இருக்கும் படிக்கட்டுகள் இல்லாத நிலையில் அவர் விழுந்து காயமுற்று அவர் இப்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களில் பாதுகாப்பை கருதி பல தொடருந்து சேவைகள் நிலையங்கள் மூடப்பட உள்ளன. அதாவது 24, 25, 26 தேதிகளில் பேரிண்டன், லிவர்பூல், லண்டன் பிரிட்ஜ், ஓட்டலோ ஆகிய தொடருந்து நிலையங்கள் மூடப்பட இருப்பதனால் பயணிகள் பாரிய கஷ்டங்களுக்கு சிரமங்களுக்கு அனுபவிப்பார்கள் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. 3ஆம் சார்ல்ஸ் மன்னர் அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துக்காக ஒரு செய்தியினை அறிவிப்பார். அவர் இப்போது மத்திய லண்டனில் உள்ள மருத்துவ தேவாலயத்தில் இருந்துதான் இச்செய்தியை அறிவிப்பார் என பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன. முடி திரித்து கொண்டிருந்த வேளை காவல் துறை அதிகாரியை ஒருவர் தாக்கியதை ஜன்னலில் ஊடாக பார்த்த ஒருவர் உடனடியாக அங்கு சென்று அந்த தாக்கியவரை பிடித்தார். உடனே காவல்துறை அதிகாரி அவரை கைது செய்திருக்கிறார். இதனால் அவருடைய வீரச் செயலை பாராட்டி காவல்துறையினர் அவருக்கு வீரர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார். பிரித்தானியாவில் உள்ள வீதிகளில் குன்றும் குழியுமாக இருப்பதனால் பிரித்தானிய பிரதமர் கேஸ்டாமர் அவர்கள் ஒவ்வொரு கிராம சபை அலுவலகத்தினரும் குன்றும் குழியுமாக இருக்கும் வீதிகளை உடனடியாக நிரப்புமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொடருந்து நிலையத்தில் இழுத்துச் செல்லப்படும் ஒருவர் ரயிலில் மோதுண்டால் அவர் அந்த ரயிலில் அடிபட்டு விழுந்திருக்கிறார். பிளாக் பேஜலாஸ் நிலையத்தில் இழுத்துச் செல்லப்படும் அந்த ரயிலுடன் இவர் அது அதி நெருக்கமாக சென்றபோது அதில் அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு காயங்களும் ஏற்படவில்லை. இதனால் அந்த ரயில்வே நிலையத்தில் உள்ளவர்கள் பயணிகளை அந்த மஞ்சள் கோட்டில், அதாவது நடை மேடைகளில் இருந்து மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் நிற்குமாறு அவர்கள் பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் ஸ்மித்வீல் என்ற வர்த்தக தளம் மூடப்பட இருக்கிறது. இதற்கு அங்குள்ள மீன் சந்தை, இறைச்சிக்கடை சந்தை என்பன M25 புதிய இடத்துக்கு மாற்றப்பட இருப்பதாகவும் இது வருகிற வருடம் இது நடைபெறும் என்றும் லண்டன் கார்ப்பரேஷன் அவர்களுக்கு ஆதரவை திருப்பி பெற வாக்களித்து பிறகுதான் இது மூடப்படும் என்றும் கூறியிருக்கிறது. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை நகுலவதி தில்லை தேவன். நன்றி, வணக்கம்.
வணக்கம். சன்ரைஸ் நேரத்துக்கான சத்தத்தை பாருங்க. செய்திகள். வாசிப்பது சரியான குரல். பிரபாகரன். இப்ப கூட்டம்னா முல்லைத்தீவுக்கு அனுப்பப்பட்ட மியான்மர் அகதிகள். திருவோணமலை யமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மியான்மர் ரோஹிங்கியா அகதிகள் மீண்டும் முல்லைத்தீவு புலவு விமானப்படை முகாமில் தங்க வைப்பதற்காக இன்று அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். குறித்த அகதிகள் 103 பேரும் போலீசாருக்கு சொந்தமான 2 பஸ்களில் போலீஸ் பாதுகாப்புடன் இன்று காலை 7:30 மணியளவில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கரை ஒதுங்கிய மர்ம படகு. ஜாழ் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை 5ஆம் பனையடி கடற்கரை பகுதியில் மர்ம படகு ஒன்று இன்று காலை கரை ஒதுங்கியுள்ளது. குறித்த படகு ஆட்கள் யாருமற்ற கரை ஒதுங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். 50 யானைகள் பலி. 2024ஆம் ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 50 காட்டு யானைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யானைகள் உயிரிழந்த சந்தர்ப்பங்களில் அனுமதியின்றி இலங்கை மின்சார சபையில் மின்சாரம் எடுக்கப்பட்டதாகவும் மின்சார சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டு 3ஆம் தவணையில் 2ஆம் கட்டம் ஆரம்பிப்பது தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் 3ஆம் பாடசாலை தவணையின் 2ஆம் கட்டம் எதிர்வரும் 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அனைத்து பாடசாலைகளின் 3ஆம் தவணை ஜனவரி 24ஆம் திகதியுடன் நிறைவடையும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விலைகள் குறைக்குமாறு கோரிக்கை. புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்க உள்ள நிலையில் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது பொருட்களை வாங்குவதில் பெற்றோர்கள் மும்முரமாக உள்ளனர். பாடசாலை உபகரணங்களின் விலை இன்னும் அதிகமாக உள்ளதாக பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். சில பாடசாலை உபகரணங்களின் விலைகள் ஏறக்குறைய 2 மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பாடசாலை உபகரணங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரியை அரசாங்கம் நீக்கினால் இந்த நிலைமைக்கு தீர்வு கிடைக்கும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை உபகரணங்கள் மற்றும் எழுது பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை உடனடியாக நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. அச்சுறுத்தும் டெங்கு. ஜாழ் மாவட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் மாத்திரம் இதுவரை 91 பேர் டெங்கு தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையை தொடர்ந்து டெங்கு தொற்று மிகுதியாக அதிகரித்து வருகின்றது. இதன்படி நவம்பர் மாதத்தில் 134 பேரும் டிசம்பர் மாதத்தில் 91 பேரும் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே பொதுமக்கள் தங்களின் சுற்றுப்புற சூழலை தூய்மையாக பேணுவது அவசியம் என தெரிவித்துள்ளார். அதேவேளை கடந்த நவம்பர் மாத இறுதியில் ஜாலில் பெய்த கடும் மழை காரணமாக டிசம்பர் மாதம் முதற் பகுதியில் எலிக்காய்ச்சல் தொற்று ஏற்பட்டது. 8 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 200க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளதோடு டெங்கு தொற்று அதிகரித்து வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முப்படையினர் நீக்கம். இன்று முதல் அமுலுக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டுள்ள முப்படையினை நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இன்று முதல் போலீஸ் அதிகாரிகள் மாத்திரமே முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். அதேவேளை தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசாரின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக போதிய அளவு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு 6 மாதங்களுக்கு ஒரு முறை மீளாய்வு செய்யப்படும் எனவும் அதற்கேற்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆணைக்குழு முன்வைத்துள்ள கோரிக்கை. சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெசில் பெராண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.
இத்துடன் இணைய வழக்கத்தின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி. நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. நேற்றைய நாள் செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் புஷ்பகலா பிரபா அன்னவர்கள், செல்வி நித்யானந்தன் அவர்கள், இன்றைய நாளுக்கான செய்திகள் மற்றும் நகுலவதி தெல்லைத்தவன் அவர்கள் மூவருக்கும் மூவர் பணிக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். பல பணிகள் இருந்த பொழுதெல்லாம் செய்தியை தவற விடாமல் அனுப்பி உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி, வணக்கம். சரி, 3 செய்திகளிலும் நிறைய கேள்விகள் எடுத்திருப்பார்கள் மக்கள். எத்தனை பேர் உள்வாங்கியிருந்தோம் உட்பட. சரி, நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக மிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இல்லை, இந்த ஃப்ளைட்டு திறந்தவருக்கு தெரியலையா படி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு, படி இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இல்ல அவரு நிதானத்துல இருந்தா விழுந்திருக்க மாட்டாரு. அவையே குடுப்பினமா, அவையே ஃபிளைட்டுக்கு வச்சுதான் குடுப்பினோம், அவையே நல்லா அடவை. அப்படிதான் நடந்திருக்கு போல.